அனைவருக்கும் வணக்கம். தமிழ் டேக் அப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கவுண்டினுடைய பாஸ்வேர்டை நாங்கள் சேஞ்ச் பண்ணுவது எவ்வாறு என்பது பற்றிய தெளிவான விவரம் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் வழங்க இருக்கின்றேன். அதாவது உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கவுண்டினுடைய பாஸ்வேர்டை எவ்வாறு மாற்றுவது என்பது பற்றிய தெளிவான விளக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்காக வழங்கப்படும். இது 2025 இது பொருத்தமானதாக இருக்கும். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பது மட்டுமல்லாமல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை ஒரு விசை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள். வாருங்கள், இப்பொழுது உடனடியாக நாங்கள் இந்த வீடியோவுக்கு போகலாம். ஓகே, நாங்கள் போக வேண்டிய இடம் எதுவென்றால் அது ஃபேஸ்புக் ஆப். ஓகே, இப்பொழுது நான் அம்புக்குறியால் காட்டுகின்றேன். இங்கே பாருங்கள், இங்கே ஃபேஸ்புக் ஆப் காட்டப்படுகின்றது. அந்த ஃபேஸ்புக் ஆப்பை டேப் செய்யுங்கள். ஓகே, நான் டேப் செய்கின்றேன். என்னுடைய அந்த ஃபேஸ்புக் அக்கவுண்டினுடைய பகுதிக்கு இப்பொழுது நாங்கள் சென்று விட்டோம். இதே போல் உங்களுடைய ஃபேஸ்புக்கிலும் நீங்கள் உங்களுடைய பகுதிக்கு சென்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஓகே, வாருங்கள். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், இங்கே நான் அம்புக்குறியால் காட்டப்படுகின்ற அந்த 3 டாட் cross லைனை 3 கோடுகள் போடப்பட்ட அந்த பகுதியை அழுத்துங்கள். ஆம், இப்பொழுது அழுத்தி விட்டேன். அடுத்ததாக நீங்கள் போக வேண்டிய இடம் எதுவென்றால் அது செட்டிங் அண்ட் பிரைவேசி. இப்பொழுது இங்கிருந்து இங்கே காட்டுகின்றேன் அம்புக்குறியினால். பாருங்கள், செட்டிங் அண்ட் பிரைவேசி என்று இருக்கின்றது. அந்த பகுதியை டேப் செய்யுங்கள், அதாவது கிளிக் செய்யுங்கள். நான் கிளிக் செய்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால் அது செட்டிங். ஓகே, இப்பொழுது இங்கே காட்டப்படுகின்ற இந்த செட்டிங்கை ஒரு முறை டேப் செய்யுங்கள். நான் டேப் செய்கின்றேன். ஓகே, இப்பொழுது நீங்கள் போக வேண்டிய அடுத்த பகுதி எது என்றால் அது சிமோ இன் அக்கவுண்ட் சென்டர் என்று முழு கலரால் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த பகுதி. அதாவது இங்கே பாருங்கள், இந்த அம்புக்குறியினால் காட்டப்பட்டிருக்கின்ற இந்த பகுதியை டேப் செய்யுங்கள். சிமோ இன் அக்கவுண்ட் சென்டர். ஓகே, நான் அந்த பகுதியை டேப் செய்கின்றேன். இப்பொழுது பாஸ்வேர்டை நாங்கள் சேஞ்ச் பண்ண போகின்றோம். எனவே அதுக்காக நாங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால் அது பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி என்று இருக்கின்றது. அந்த பகுதியை உங்களுடைய மொபைல் ஃபோனிலே நீங்கள் கிளிக் செய்யுங்கள், அல்லது டேப் செய்யுங்கள், அல்லது அழுத்துங்கள். ஓகே, இப்போது நான் பாஸ்வேர்ட் அண்ட் ரிகவரி என்பதை அழுத்திவிட்டேன். இப்பொழுது நீங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால் அது சேஞ்ச் பாஸ்வேர்ட். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியா. இப்பொழுது பாருங்கள், சேஞ்ச் பாஸ்வேர்ட் என்று இருக்கின்றது. அந்த பகுதியை ஒரு முறை அழுத்துங்கள். ஓகே, நான் அழுத்திவிட்டேன். இப்பொழுது என்னுடைய அக்கவுண்ட் இங்கே காட்டப்படுகின்றது. இந்த அக்கவுண்டுடைய பாஸ்வேர்டை தான் நாங்கள் இப்பொழுது மாற்றப் போகின்றோம். இப்பொழுது சுயன் கவின் என்று இருக்கின்றது. இங்கே பாருங்கள், சுயன் கவின் என்று இருக்கின்றது. இந்த பகுதியை நீங்கள் டேப் செய்யுங்கள். ஓகே, நான் டேப் செய்து விட்டேன். இப்பொழுது கரண்ட் பாஸ்வேர்ட், நியூ பாஸ்வேர்ட், ரீடைப் நியூ பாஸ்வேர்ட் என்று இருக்கின்றது. இங்கே கவனமாக பாருங்கள். இங்கே அந்த பாக்ஸிலே கரண்ட் பாஸ்வேர்ட் இருக்கின்றது. கரண்ட் பாஸ்வேர்ட் என்றால் உங்களுடைய பாஸ்வேர்ட். உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் இருக்கின்ற பாஸ்வேர்ட்டை நீங்கள் போட வேண்டும். அதாவது இப்பொழுது யூஸ் பண்ணுகின்ற பாஸ்வேர்ட். நான் அந்த பாஸ்வேர்ட்டை, என்னுடைய அக்கவுண்டினுடைய பாஸ்வேர்ட்டை இப்பொழுது இதிலே டைப் பண்ணுகின்றேன். ஓகே, கவனமாக பாருங்கள். ஓகே, அந்த நியூ பாஸ்வேர்ட் நாம் இப்பொழுது நியூ பாஸ்வேர்டை டைப் பண்ண போகிறேன். அடுத்ததாக ரீடைப் நியூ பாஸ்வேர்ட் என்று இருக்கின்றது. இங்கே இதை கவனமாக பாருங்கள். இப்போ ரீடைப் என்றால் மீளவும் நீங்கள் போட்ட புதிய பாஸ்வேர்ட்டை இதிலே டைப் பண்ணுங்கள், 3வது பகுதியில். ஓகே, விளங்கி இருக்கும் நினைக்கின்றேன். இந்த 3வது பகுதியில் நீங்கள் ஏற்கனவே 2வதாக போட்ட பாஸ்வேர்ட், நியூ பாஸ்வேர்ட்டை இதிலே டைப் பண்ணுங்கள். ஓகே, நான் பாஸ்வேர்ட்டை மாற்றிவிட்டேன். எல்லா பக்கம் போட்டாச்சு. இப்போ நீங்கள் போக வேண்டிய இடம் எது என்றால் சேஞ்ச் பாஸ்வேர்ட். இங்கே பொட்டமிலே காட்டப்படுகின்றது சேஞ்ச் பாஸ்வேர்ட். பாருங்கள், இங்கிருந்து இங்கே காட்டப்படுகிறது சேஞ்ச் பாஸ்வேர்ட் என்று. ஓகே, அந்த பகுதியை நீங்கள் ஒரு முறை அழுத்துங்கள். அழுத்திவிட்டேன். ஆம், இப்பொழுது எங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு
ஒரு செக்யூரிட்டி கோட் போடப்பட்டு விட்டது. செக்யூர் இமெயில் என்று இருக்கின்றது. கவனமாக பாருங்கள். நான் இப்பொழுது என்னுடைய இமெயில் அட்ரஸுக்கு போகின்றேன். ஓகே, கவனமாக பார்க்க வேண்டும். இப்போது நான் என்னுடைய இமெயில் அட்ரஸுக்கு போகின்றேன். ஓகே, பாருங்கள், இமெயில் அட்ரஸுக்கு போயாச்சு. ஓகே, இங்கே இருக்கின்ற இமெயில் அட்ரஸ், இங்கே அக்கௌண்ட்டில் வந்து விட்டது என்னுடைய பாஸ்வேர்ட். ஓகே, இந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணி விட்டு அதிலே கொண்டே நாங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்பொழுது கண்டினியூ என்று கொடுப்போம். இப்பொழுது இந்த பாஸ்வேர்ட் ஆனது சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது இங்கே பாருங்கள், இங்கே காட்டப்படுகின்றது சேஞ்ச் பாஸ்வேர்ட் என்று இருக்கின்றது. தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். தமிழ் டெக் ஹப்.